அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹயக்ரீவ ஜெயந்தி வருது. செப்டம்பர் 5ஆம் தேதி காலையில் நாம் இவரை வழிபட்டால் வேணுங்கிற வரமெல்லாம் கொடுப்பார், நல்ல ஞாபக சக்தி கொடுப்பார், தொழில் வளம் நல்லபடியாக கொடுப்பார், தொழில் தடங்களை நீக்குவார், பொருளாதார மேம்பாடு செய்வார், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஹயக்ரீவர் ஜெயந்தி அன்று நாம் காலையில் எந்திரிச்சதே ஹயக்ரீவரை வழிபடணும். அப்போ நன்றாக குளித்துட்டு மனசார போய் ஹயக்ரீவர் நினச்சி நாம் பூஜை அறையில் உட்காந்து நாம் ஹயக்ரீவர் மந்திரம் சொன்னாவே போதும், நல்ல பலன் கொடுக்கும். அப்போ ஓம் ஞானானந்தமயம் தீபம் நிர்மலடிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர் வாஷ்மகே. இன்னொரு தடவை சொல்கிறோமா, ஞானானந்தமயம் தீபம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர் வாஷ்மகே. இது ஒழுங்காக நம்மளுக்கு சொல்ல வரலைங்கிறவங்களுக்கு ஓம் ஹயக்ரீவாய நமோ நமக, ஓம் ஹயக்ரீவாய நமோ நமக குறைந்தபட்சம் 108 தடவை சொல்லணும், இல்லை 48 தடவை சொல்லணும், இல்லை 27 தடவையாக நம்ம சொல்லி மனதார ஹயக்ரீவர் நினச்சி வேணும்னா கிடைக்காத பலன் கூட கிடைக்கும். அன்று ஹயக்ரீவர் பிறந்த நாள் அன்றைக்கு அவருக்கு பிடித்த நாம் ஃபோட்டோ இருந்தால் மாலையாக கோற்று நாம் போடலாம். யாழக்காய் மாலையா, முந்திரி மாலையா, திராட்சை மாலையா, அதே நம்ம பாதாம் மாலையாக நம்ம போடலாம். இல்லை நாம் ஃபோட்டோ இல்லைன்னா நாம் பூஜையில் பிரசாதமாக நைவேத்தியமாக வச்சு அவருக்கு உகந்த அன்னைக்கு தீர்த்தம் வைத்து தீர்த்தத்தில் நாம் மந்திரம் சொல்லும்போது தர்பப்புல் வைத்து தர்பப்புல்லை நம்ம கையில் பிடிச்சி அந்த தீர்த்தத்தோடு ஒட்டி நாம் இந்த மந்திரம் சொல்லும்போது நல்ல பலன் கிடைக்கும். அந்த தீர்த்தத்தை நாம் சாப்பிட்டா அவ்வளோ பலன் உண்டு. நம்மளுக்கு இருக்கிற தடைகள்லாம் நிவர்த்தி பண்ணி நல்ல ஞாபக சக்தி கொடுத்து நல்ல வித்யா அபிவிருத்தி கொடுப்பார். அங்கத்தோடு நாம் ஞானானந்தமயம் தீபம் நிர்மலடிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர் வாஷ்மகே அங்கிற மந்திரத்தை சொல்லுங்க நல்ல வாழ்க்கையில் மேன்மை பெறலாம்.